உடம்புல கழிவுகள் நீக்க தந்தை நம்ம லிவர் பிரச்சனை வந்தா வாழ்க்கையே கெட்டுடும். அப்படி லிவர்னா என்ன? இந்த லிவர் தான் நம்ம பாடி மெட்டபாலிசத்தையே ஒழுங்கு பண்ற ஒரு உறுப்பு. லிவர் தான் நமக்கு பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த லிவர் தான் நமக்கு பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்பனா சிலர் பிபிக்காக நான் மருந்து எடுத்துக்கிறேன், பிளட் ஃப்ளோக்காக மருந்து எடுத்துக்கிறேங்க, எல்லாம் சரிதான். அதை நான் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ரிப்போர்ட்டுக்காக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்றீங்களே. அப்போனா இதெல்லாம் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? லிவர் தானே உங்களுக்கு தன் வேலையை செய்யலை. லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கிற இரண்டாவது பெரிய ஒரு உறுப்பு, ஸ்கின்னுக்கு அடுத்தது. அந்த உறுப்பு செயல்பட நம்ம உடம்புல என்ன பத்தலை? பேசிக்காக ஆக்சிஜன் தான் பத்தலை. நுரையீரல் சீர்வகை அதுக்கு பிராணம் கொடுக்காதனால இந்த லிவரால அதுக்கு கீழே இருக்கிற ஆர்கன்ஸுக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியல. அதனால கிட்னி தன் வேலையை சுருங்க செய்யுது, ஸ்பிளீன் தன் வேலையை சுருங்க செய்யுது. இதே போல பல உறுப்புகள் தன் வேலையை செய்ய முடியாமல், செய்ய இயலாமல் இயங்குகிறது. அதனாலதான் உங்களுக்கு சில வகையான சக்கரை நோயின்றாங்க, தைராய்டு கண்டிஷன்றாங்க. அப்பனா இந்த கண்டிஷன் எல்லாமே, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே மெயின் காரணம் நம்ம லிவர் டெஃபிஷியன்சியா இருக்கு, லிவர் குறைபாடா இருக்கு. இந்த லிவர் குறைபாடுனால இத்தனை ஃபங்க்ஷன்ல பார்க்க முடியல. நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற வேண்டிய எல்லா விதமான அழுக்குகள், ஊளைகள்ல இருந்து, கண்ணீர்ல இருந்து, கோலையில இருந்து, நம்ம மலத்துல இருந்து, நம்ம மூத்திரத்துல இருந்து, நம்ம நாத்திரத்துல இருந்து, நம்ம வேர்வையில இருந்து எல்லாத்தையுமே வெளியேற்ற இவர் தான் முற்படுவார். இது தன் வேலையை செய்ய முடியாமல் டெஃபிஷியன்சியாக இருக்குது. அப்போனா இந்த டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்கள் வாழ்ந்த முறைகள் தான் மெயின் காரணம். அந்த முறையில் மெயினாக என்ன காரணமாக இருக்கலாம்? கெட்டது சாப்பிட்றக்கூடாது. கெட்டதுன்னா உணவுலையும் சொல்கிறேன், நம்ம கெட்ட பழக்கத்துலையும் சொல்கிறேன். இதனால் உங்கள் கல்லீரல் கனத்து போய் காணப்படுது. இன்னொன்று, இரவு வேலை பார்க்குறவங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது கெட்டு போக தான் ஆரம்பிக்கும். தூக்கமின்மை காரணம். நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு மெயின் காரணமே நம்மளோட உறுப்புகள் நைட்டு ரெஜுவினேட் ஆகும். அந்த ரெஜுவினேஷன் ப்ராசஸை மெயினாக பண்ணுறதே நம்ம லிவர் தான். அப்போனா இந்த லிவரை ரெஜுவினேட் பண்ணுற ப்ராசஸும் நமக்கு நைட்டு தான் நடக்குது. அப்போனா இந்த லிவர் ரெஜுனேட் ஆகிற ப்ராசஸ் நைட்டு நடக்கும்போது நம்ம தூங்கணுமா வேண்டாம்? யார் இந்த லிவர் ரெஜுனேட் ஆகிற ப்ராசஸ் டைம்ன்றது ஒரு 2 மணி நேரம் வச்சிருக்கலாம். மெயினாக 1 மணிலிருந்து 3 மணி வரை வச்சுக்கலாம். இந்த 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள யார் தூங்கலையோ அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 60 நாளில் கண்டிஷன் பேட் ஆகிடுவாங்க. அவங்க மூத்திரம் சரியா போவாது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், அவங்க வயிறு சூடாகி பெருத்து போய் ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் போயிடுவாங்க, அதுக்கு அதுதான சிரோசிஸ் கண்டிஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போனா லிவர் சூடாச்சுன்னா அது பொறுக்க முடியாமல் லிவரில் சில வகையான கிருமிகள் அஃபெக்ட் ஆகி லிவர் வீங்க ஆரம்பிச்சிடும், லிவர் சுருங்க ஆரம்பிச்சிடும், லிவர் பல்ஜாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் காரணங்கள். அப்போனா இந்த காரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிற கெட்ட வகையான ஃபேட் கலந்த கெட்ட ஃபேட்டு, நம்ம சாப்பிடும்போதே கெட்ட ஃபேட்டு நிறைய பேர் சாப்பிட்றோம். நம்ம உடம்பை கன்வெர்ட் பண்ணி அதில் நல்ல ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுற இது நமக்கு ஃப்ருக்டோஸ் ஆகும். நீங்கள் கன்சியூம் பண்ணுறதே வேகாத பொருளையும் ஈஸ்ட் கலந்த பொருளையும், அதாவது ஃபர்மெண்டேஷன் ஆகாத பொருளையும் நீங்கள் கன்சியூம் பண்ணால் அது சுத்தமாக உங்களுக்கு குளுக்கோஸாகவே கன்வெர்ட் ஆகாது. அதில் என்ன தான் வெளியே புரதம் இருந்தாலும் வெளியே கார்போ இருந்தாலும் அது ஃபர்மெண்டேட்டட் ஃபுட்டு. அந்த ஃபர்மெண்டேட்டட் ஃபுட்டை நம்ம பாடி அக்செப்டே பண்ணாது, நம்ம செல்கள் அக்செப்டே பண்ணாது, அது உங்கள் ஜீரண மண்டலம் அக்செப்டே பண்ணாது. அப்பேற்பட்ட ஃபுட்டு தான் உங்களுக்கு அங்கங்கே தேங்கி கொழுப்பு படிமாக ஃபார்மேஷன் ஆகுது. இந்த கொழுப்பு படிவத்துக்கு நீங்கள் எவ்வளோதான் ஆக்சிஜன் கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா ஆக்சிஜன் பத்தாதனால தான் உங்களுக்கு அஜீரணமே ஆகிருக்கு. சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் உங்கள் உடம்புல இல்லை. அப்போனா இந்த வேண்டாத உணவுகள் நம்ம இன்றைய காலகட்டத்தில் வாழ்றன இதெல்லாம் போய் உங்கள் லிவரை சுருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதே போல்
தூக்கம் கொடுக்காதனால வந்த பிரச்சனைகள். அதே போல கெட்ட பழக்கங்கள்லாம் இந்த ஆல்கஹால் கலந்த பில்ஸும் சிலர் விற்கிறாங்க, ஆல்கஹால் கலந்த மெடிசன்ஸும் சிலர் விற்கிறாங்க. இதுவும் தவறு தான். பேசிக்கா நம்ம இஞ்சும் மருந்து, பூண்டும் மருந்து, நம்ம சுக்கும் மருந்து, நம்ம கிராம்பும் மருந்து, நம்ம பட்டையும் மருந்து, எல்லாமே மருந்து தான். இந்த மருந்தா யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த மருந்தை உணவுல போட்டு யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு இஞ்சிக்கு ஜீரணம் ஆகும்ட்டு அதை போய் பிரியாணியில போட்டு யூஸ் பண்றாங்க. பிரியாணி ஜீரணமே ஆகாதுன்னு நமக்கு தெரியும். அதுல அதிபுத்திசாலித்தனமா இந்த இஞ்சை போட்டா ஜீரணம் ஆகும்ட்டு அந்த பிரியாணி தன் தன்மையை இழக்கிறது, அந்த இஞ்சி தன் நிலையை இழக்கிறது. இந்த ரெண்டும் தன் நிலையை இழந்தா நம்ம உடம்பு அஜீரணத்தை மறக்கிறது. இதுதான் நடக்குது. இப்படி நம்ம உடம்பு நீங்க நல்லா எங்கேஜ் எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வரை ஒரு 25 வயசு வரை பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா நம்ம அந்த நேரத்துல கல்ல கடிச்சாலும் கரையிற வயசு. ஏன்னா ஓடுவீங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல இருக்க மக்களுக்கு ஏன் 20 வயசுலயும் பாதிப்பு வருதுன்னா ஓடுறதே கிடையாது. ஓட்டம் அவர்கள் மொபைல்ல தான் இருக்கே தவிர அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே நிறைய பேர் பண்றதில்லை. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், கெட்டது வெளியே போற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரதே கிடையாது. அப்போனா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதனால நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் இருந்தால் தான் அது கெட்டதை வெளியே தள்ள முடியும். அப்போனா இந்த வேறு பல பிரச்சனைனால நம்மளோட கல்லீரல் கெட்டு போகுது.